வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மீன்கள் எல்லா வகையான நீரிலும் வளர்க்கப்படுகின்றன. உவர் நீர் பகுதிகளிலும் மற்றும் நன்னீர் பகுதிகளிலும் மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. நன்னீர் பகுதிகளான பண்ணை குட்டைகள், குளங்கள் மற்றும் கண்மாய்கள் ஆகியவற்றில் மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதற்கு இயற்கையாக கிடைக்கும் தாவரங்கள் மற்றும் பாசிகளை விட மீன்களுக்கு கடலை பின்னாக்கு மற்றும் தவிடுகளை குருணைகளாக கொடுப்பதன் மூலம் மீன்கள் வளர்வதற்கு துணை புரிகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உணவு சார்ந்த நன்னீர் மீன் வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் மீன்வள தொழில்நுட்ப நிலைய இயக்குனர் டாக்டர் எம் நாகூர் மீரான் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இந்தியாவில் அந்த மீன் வளர்ப்புங்கிற ஒரு கருத்து வந்து பார்த்திங்கனாக்க 1970களில் மிக பிரபலியம் அடைந்தது. நம்ம நாட்டில் வந்து 1960களிலேயே வந்து நன்னீர் மீன் வளர்ப்புக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருந்தாலும் கூட 1970 அந்த ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா மீன் வளர்ப்புங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிது. அந்த நேரத்தில் வந்து அதிகமான முதலீடு இல்லாத ஒரு சூழ்நிலை, மீன் வளர்த்தை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாத காலங்கள், இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தொழில்நுட்பத்துக்கான அதிகமான செலவில் காண்பிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கனாக்கா பொதுக்குளங்களில் உயர்ந்த ரக கெண்டைகளை வளர்க்குற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அறிமுகத்தினால பார்த்திங்கனாக்கா அந்த ஆற்று கெண்டை மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மக்களிடையே வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த குளங்களில் இந்த மீன் வளர்ப்பை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதை பார்த்துட்டு பல விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் சொந்தமாக குட்டைகள் அமைத்து மீன் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்பவும் பார்த்திங்கனாக்கா முதலீடு செலவு கொஞ்சம் குடும்பம் பார்த்திங்கனாக்கா சாண உரம், ரசாயன உரங்கள் இதெல்லாம் ஒரு பகுதியாக போட்டுக்கிட்டு கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விலை மலிவான மீன் தீவனங்களை கொடுத்தாங்க. அதை தவிடு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கலந்துக்கிட்டு கொடுத்தாங்க. இதில் சத்து மிகுந்த புண்ணாக்கை விட அதிகமான அளவுக்கு தவிடை கொடுத்து மீன் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அன்றைய காலகட்டங்களில் அது ஓரளவுக்கு லாபகரமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தொழில்நுட்பம் மேலும் அபிவிருத்தி அடைந்து மேலும் டெவலப் ஆகி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து உணவு சார்ந்த ஒரு தொழில்நுட்பமும் வளர்ந்துட்டுருக்குது. உணவு சார்ந்த தொழில்நுட்பங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நன்னீர் மீன் வளர்ப்பு நிலையில் அடுத்த நிலையில் உள்ள ஒரு தொழில்நுட்பம். இப்போ சாதாரண பார்த்திங்கனாக்கா நன்னீர் மீன் பண்ணைகளில் பார்த்திங்கனாக்கா விவசாயிகள் சராசரியான வளர்ப்பு முறைகளை கடைப்பிடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 1500 முதல் 2000 கிலோகிராம் வந்து மீன் உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 மாத காலங்களில் இந்த உற்பத்தி அவங்க பெறுறாங்க. ஆனால் இந்த உற்பத்தி விவசாயத்தை ஒப்பிடும்போது நிச்சயமாக அதிகமான வருமானம் தரக்கூடிய உற்பத்தி தான். இருந்தாலும் கூட தொழில்நுட்பங்களை அபிவிருத்தி பண்ணுவதன் மூலமாக இந்த உற்பத்தியை இரட்டிப்பாக முடியும். அதில் ஒரு வழி தான் பார்த்திங்கனாக்கா இந்த உணவு சார்ந்த மீன் வளர்ப்புன்னு சொல்லக்கூடிய முறை. இப்போ குளங்களில் வந்து மீன் சொந்தமாக வளர்க்கும்போது அந்த குளங்களில் வந்து இயற்கையாக பல உணவுகள் உற்பத்தி ஆகுது. அதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிறிய தாவரங்கள், சிறிய பாசிகள், பாசியில் உள்ள நுண் தாவரங்கள், சிறிய விலங்கினங்கள், நுண் மிதவை விலங்கினங்கள், அப்புறம் அடிமட்டத்தில் சேரக்கூடிய கழிவுகள், அங்கே உள்ள பூச்சிகள், புழுக்கள், ஓரங்களில் உள்ளக்கூடிய தாவரங்கள், இதெல்லாம் வந்து குளங்களில் இயற்கையாக உருவாகக்கூடிய உணவுகள். இதற்காக பார்த்திங்கனாக்கா குளங்களில் உரங்கள் நிறையா போடுவாங்க. ரசாயன உரங்கள், யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஷ் இந்த மாதிரியான ரசாயன உரங்கள். அடுத்தபடியாக சாண உரங்கள் வந்து ஒரு கணிசமான அளவு போடுவாங்க. இந்த மாதிரி இயற்கை உணவுக்காக அதிகமான அளவு உரங்களை இடும்போது பார்த்திங்கனாக்கா தண்ணீர் ஓரளவுக்கு மாசுபடும், கழிவுகள் அதிகமாக சேரும். அந்த மாதிரி குளங்களில் பார்த்திங்கனாக்கா அதிக மீன்களை தாங்கக்கூடிய தன்மை அந்த குளங்களுக்கு இருக்காது. அதாவது கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கேரியிங் கெப்பாசிட்டி உரம் எடுக்கக்கூடிய குளங்களில் அந்த அளவு குறைஞ்சிட்டு இருக்கும்.
அதே போல் நீங்கள் வந்து தரமில்லாத ஒரு சராசரியான உணவு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவுலேருந்து வெளிப்பாகக்கூடிய கழிவுகள் அதிகமாக இருக்கும். அந்த கழிவுகளும் தண்ணியில் சிரம பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் வந்து போதுமான சரியான சூழல் இல்லாமல் அந்த உற்பத்தி திறனை குறைச்சிட்ருக்கும். உணவு சார்ந்த மீன் முறையில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை உணவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வழங்கக்கூடிய செயற்கை உணவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த செயற்கை உணவுக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவில் வந்து மீன்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய அளவில் அந்த உணவை தயாரிக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபார்முலேட்டட் ஃபீட்னு சொல்லக்கூடிய முழுமையான சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவை அதை தயாரிக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன்கள் அந்த உணவை எடுக்கும்போது வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டங்கள் ஃபுல்லாக உணவு மூலமாக கிடைக்குது. மூன்றாவது, இந்த உணவில் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான செரிமான தன்மை இருக்கும். நம்ம தவிடையோ கடலை புண்ணாக்கோ நேரடியாக மீன்களுக்கு அதில் கலக்கப்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவோட செரிமான தன்மை வந்து குறைவு. மாறாக இந்த மாதிரி உணவை வந்து நம்ம குருணைகளாக மாற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா வேக வச்சு அடிக்கப்படுறதுனால அந்த உணவோட செரிமான திறன் அதிகமாக இருக்குது. அதிகமான செரிமான திறன் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா கழிவுகள் வந்து குறையுது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அந்த குளங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான மீன்களை தாங்கக்கூடிய சக்தி அந்த குறிப்பிட்ட பரப்பில் உள்ள குளங்களுக்கு கிடைக்குது. இதன் மூலம் பார்த்திங்கனாக்கா தொழில்நுட்பத்தை கொண்டு நம்முடைய சராசரி பரப்பிலிருந்து 2 மடங்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய உற்பத்தியை விட 2 மடங்கு உற்பத்தி நம்மளால் பெற முடியும். இந்த தொழில்நுட்பத்தில் சில சிறிய கருத்துக்கள் இருக்குது. அதுகள் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன். இதில் முதல் தொழில்நுட்பம் அல்லது முக்கியமான கருத்து என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த குளங்களை வந்து முறையாக தயாரிக்கணும். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கனாக்கா மீன் வளர்க்கும்போது அந்த குளங்களில் வந்து நிறைய உணவு கழிவுகள் வந்து சேர்ந்துருக்கும். அந்த சென்ற முறை வளர்த்ததுடைய கழிவுகளை குறைச்சோம்னா தான் இந்த முறை வந்து மீன்கள் வந்து ஆரோக்கியமாக வளரும். அதில் அதிகமான அளவுக்கு மீன்களை இருப்பு செய்ய முடியும். அது ஒரு முக்கியமான கருத்து. இரண்டாவது, உணவு வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வடிவம் வந்து ஓரளவுக்கு ஒரு 3-4 மில்லிமீட்டர் அளவுக்கு உள்ளது. இதை எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய் பெரிதான மீன்கள் வேணும். பிற முறைகள் மாதிரி வெறும் 3 அங்குலம் 4 அங்குலம் நீளமுள்ள குஞ்சுகள் வந்து இதுக்கு வந்து போதுமானதாக இருக்காது. சுமார் 30 முதல் 50 கிராம் இடையளவு கொண்ட குஞ்சுகள் மிகவும் சிறந்தது. இந்த மாதிரியாக வளர்ந்த மீன் குஞ்சுகள் இந்த தொழில்நுட்பத்துக்கு மிக மிக முக்கியமானது. அடுத்தபடியாக உணவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 25 விழுக்காடு புரதச்சத்து, 25 முதல் 30 விழுக்காடு புரதச்சத்தும் பிற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த உணவு மிக மிக முக்கியமானது. நம்ம வந்து தவிடு புண்ணாக்கு கலக்கிற மாதிரி போட்டோம்னாக்கா அது முழுமையான சத்துக்கள் கிடைக்காது. இந்த குருணை உணவோட மகத்துவம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கலந்துருக்கும். ஒவ்வொரு குருணையிலும் பார்த்திங்கனாக்கா அந்த சத்துக்களுடைய அளவு முழுமையாக இருக்கும். இந்த குருணை தீவனத்தில் 2 வகையான தீவனங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா மிதவை குருணை தீவனம், ரெண்டாவது வந்து மூலக்கூடிய குருணை தீவனம். இந்த குருணை தீவனத்தில் மூலக்கூடிய தீவனம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் உணவு செலவு அதிகமாகக்கூடிய ஒன்று, விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வேளையில் இந்த மிதக்கக்கூடிய குருணை தீவனம் வந்து கேட்டிங்கனாக்கா அதிகமான உற்பத்தியை கொடுக்கக்கூடியது, விலையும் அதிகம். ஆனால் மீன்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே சீரான வளர்ச்சி வந்து பெற முடியும். இந்த மீன் வளர்ப்பு பார்த்திங்கனாக்கா பிற தொழில்களை விட அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். இதன் அடிப்படையில் நம்ம மீன் வளர்ப்பு மூலம் பெறக்கூடிய சேமிப்பை அதிகரித்து இந்த உணவு சார்ந்த மீன் வளர்ப்பு முறைக்கு மாறணும்னாக்கா கிட்டத்தட்ட 6 மாதங்களில் ஒரு ஏக்கர் குளத்தில் பார்த்திங்கனாக்கா 1500 முதல் 2000 கிலோ எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா பழைய முறையை விட 2 மடங்கு வருமானம், 2 மடங்கு உற்பத்தி செலவு வந்து நிச்சயமாக பழைய பாரம்பரிய முறையை விட அதிகமாகும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் இருந்தாலும் முதலீடு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அதிகமான லாபம் நமக்கு கிடைக்குது. மீன் உற்பத்தி ரெட்டிப்பாக்க முடியும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.